என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன். என்னைய கூப்பிட்டா, எங்க வாங்க போயிட்டு வரோம்னு. அடியே நான் வரல, நீ ஒரு ஆளும் போயிட்டு வா, செலவு மிச்சம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து போனால் தான் பார்க்குறவங்க கண்ணுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வாங்க, நம்ம கண்டிப்பாக போகணும், 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். அதுவும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா 2 பேரும் கண்டிப்பாக சேர்ந்து போகணும், அப்போ தான் வந்து எனக்கு பெருமைன்னு சொன்னான். அடியே நான் வந்தால் செலவு அதிகமாக, இன்னைக்கு பொழப்பும் கெட்டு போக, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். கேட்கல, வந்தாலே வரணும்னு சொன்னான். நான் வந்தால் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், எனக்கு சம்பளம் தரணும், தருவியாங்கிட்டேன். பரவாயில்ல தாரேன்னு சொன்னான். சரி வாடின்னு கூட்டி போனேன். பெட்ரோலும் போட்டால் 500 சம்பளம் கொடுத்தா. சரி பொண்டாட்டிட்டு என்னத்தை பேரம் பேசணும், 500 தானே வாங்கிக்கிறோன்னு வாங்கிட்டப்பா. வாங்கிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டில் வந்து இறங்குறேன், பைக்கை விட்டு இறங்குறேன். சம்பளம் எங்க, நீ சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறா. கொடுத்த 500 சம்பளத்தையும் திருப்பி வீட்டுக்கு வந்தவொடனே சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு பேர் தான் மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்கள்கிட்டயே கொடுக்குறது.